வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 15. கணவனின் திடீர் அணைப்பில் திகைத்து போய் அமர்ந்திருந்தாள் ஸ்ரீநிதி. தான் செய்துவிட்ட செயல்களுக்காக ஸ்ரவன் சர்வ நிச்சயமாக தன்னை வார்த்தைகளால் வறுத்தெடுக்க போகிறான் என்றவள் பதறிக்கொண்டிருக்க, அவனோ அருகில் வந்தவுடன் வாய் சொல் ஏதுமின்றி அவன் வயிற்றோடு அவள் தலையை இழுத்து புதைத்து கொண்டான். உடலும் உள்ளமும் இனிய பரபரப்பில் ஆழ்ந்து சிந்திக்கும் திறனை இழந்து விட்டபடியால் கணவனுக்கு எந்த எதிர்வினையும் காட்டாது அவனோடு ஒன்று இருந்தாள் அவள். மனைவியின் அமைதியை உணர்ந்து விழிகளை தாழ்த்தி அவளை பார்த்த ஸ்ரவன் மேனி எங்கும் ரோம கால்கள் சிலிர்த்து நிற்க, கூச்சத்தில் தனக்குள் ஒடுங்கி இருந்தவளை கண்டு மெல்ல புன்னகை பூத்தான். இருந்த நிலையில் மாற்றமில்லாமல் அப்படியே குனிந்து அவளின் உச்சியில் உதட்டை பதித்துவிட்டு சற்றே முகத்தை நகர்த்தியவன் அவளிடம் மென்மையாக "ஐம் சாரி" என முணுமுணுத்தான். காதருகே ஒழித்த வார்த்தைகளில் திடுக்கிட்டு விலகிய ஸ்ரீநிதி தன்னியல்பு போல கரங்களை லேசாக உயர்த்திவிட, அடுத்த நொடி தாங்க முடியாத சுருக்கென்று தைத்த வழியால் "அம்மா" என்று முகத்தை சுளித்தபடி முனகினாள். அவள் விலகவும் தானும் நிமிர்ந்தவன் வலியை சகிக்க முடியாமல் விழிகளை இறுக மூடியபடி கீழுதட்டை அழுந்த கடித்துக் கொண்டிருந்தவளின் அருகில் வேகமாக அமர்ந்தான். "ஹே, பார்த்து கவனமா இருக்க கூடாது? கொஞ்ச நேரம் முன்னாடிதான் நீ கையை வெடுக்குன்னு நகத்தினால வலிச்சது, அதுக்குள்ள மறுபடியுமா?" என்று கடிந்தபடி அவள் கரத்தை எடுத்து தன் மடியில் தாங்கி மென்மையாக தடவி கொடுக்க, ஸ்ரீநிதியோ அவனை திகைப்புடன் பார்த்தாள். "ஆமா, இவர் சொல்ற மாதிரி ஏற்கனவே கையை தெரியாம நகர்த்தி வலிய அனுபவிச்சுதான். ஆனா அப்ப அவரு இந்த ரூம்ல இல்லையே." வழக்கமான தன் சாதுரியம் இன்மையால் மனைவியின் மூளைக்கு தான் வேலை கொடுத்து விட்டதை உணராத ஸ்ரவன் நிமிர்ந்து சைலண்ட் பாட்டிலை நோக்கி விட்டு, "ட்ரிப்ஸ் முடிய போது போல இருக்கு, போட்டது வர போதும், பேசாம எடுத்துட்டு சொல்வோமா? 2 முறை கைய வேற வெடுக்கு நிறுத்துக்கிட்ட, உள்ளுக்குள்ள நரம்பு ஊசி எதுவும் வளைஞ்சிட்டா அது வேற கை வீங்கிடும்" என்றவாறு அவளிடம் திரும்பினான். அவளோ இமைகளை சிமிட்டாமல் அவன் முகத்தையே ஆழ்ந்து பார்த்திருந்தாள். "என்ன?" என்று நெற்றியை சுருக்கினான். "நான் முதல் தடவை வேகமா கைய அசைச்சு வழி வந்தப்போ டாக்டர் வித்யா மட்டும்தானே என் கூட ரூம்ல இருந்தாங்க" என்றபடி அவன் விழிகளை நேராக நோக்கினாள். "ஷிட்" என மானசீகமாக தலையை அடித்துக் கொண்டவன் விரைவாக தன் தடுமாற்றத்தை மறைத்து அவளை நிமிர்வுடன் நோக்கினான். நான் ரூம் வாசல் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன்" என்றான் மிடுக்காக. சிறுசிறுவென்று சினம் தலைக்கேற, "எதுக்கு அப்படி மறைஞ்சிருந்து உளவு பார்க்கணும்?" என்று சூடாக வினவினாள். "நம்மள மறைஞ்சிருந்து வேவு பாக்குற அளவுக்கு நாம என்ன தப்பு செஞ்சிட்டோம், அதுவும் தெரியாத அந்த பொண்ணு முன்னாடி?" என்று ஸ்ரீநிதிக்கு ஆத்திரமாக வந்தது. "உன்னை பத்தியும் உன் மனசு பத்தியும் எதுவும் தெரியாம எல்லாத்தையும் தப்பும் தவறுமா முடிவெடுத்து சண்டை போட்டது வர போதும். இனிமேலாவது கொஞ்சம் பொண்டாட்டிய பத்தி புரிஞ்சுக்கலான் தான் நம்மளோட பிரச்சனை பத்தி டாக்டர் கிட்ட சொல்லி அட்வைஸ் கேட்டேன். வித்யாவும் நம்ம விஷயங்களை பத்தி கேட்டுட்டு லாஸ்டா நம்ம 2 பேத்துக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்குது, ஆனா இடையில தேவையில்லாத வீம்பை பிடிச்சு தொங்கிக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்கன்னாங்க. ஆரம்பத்துல உன்ன எனக்கு பிடிக்கும் தான், பட் உனக்கு தான் என்ன சுத்தமா பிடிக்காதே. இத வித்யா கிட்ட சொன்னேன், அவங்க ஒத்துக்கல. நம்ம 2 பேருக்குள்ள நடந்த பிரச்சனைகளை மேற்கோள் காட்டி உதாரணம் சொல்ல எனக்கோ இப்ப குழப்பமா இருந்துச்சு. லாஸ்டா உனக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் வாசல்ல மறைவா நில்லுங்க, நான் உடனே ஸ்ரீநிதியோட மனசை உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு உன்கிட்ட பேச்சு கொடுத்தே உன்னை சீண்டி விட்டாங்க. நீயும் அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்ணவும் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த உரிமையில தான் நான் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்க உன்னை அணைச்சேன். ஆனா அது ரொம்ப தப்புன்னு இப்பதான் புரியுது" என்று வேகமாக எழுந்தான். ஸ்ரவன் பேச பேச தங்கள் வாழ்க்கை குறித்து அக்கறையாக மருத்துவரிடம் ஆலோசித்தாரா என்று பெரிதும் வியந்தவள், முடிவில் வித்யா தன்னை பற்றி கண்டுகொண்ட உண்மைகள் எவை, தான் எந்த இடத்தில் இவர் மீது விருப்பம் உள்ளது போல நடந்து கொண்டோம் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். சற்றே நின்று மாறும் அவள் முகபாவனைகளை அசையாது கவனித்தவன் எதுவும் பேசாமல் வெளியேற, அப்பொழுதுதான் அவனின் அசைவை உணர்ந்தவள் அவசரமாக தடுத்தாள். "மறுபடியும் கோபம் வந்துருச்சா?" என்றாள் தவிப்புடன். தான் எந்த எண்ணத்தில் அந்த வீட்டிற்குள் நுழைந்தோம், தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர முடியாமல் கணவனுடைய கோபமும் புறக்கணிப்பும் அவளை மனம் உடைய செய்ய, மீண்டும் தன்னை தனிமையில் தவிக்க விட்டு விடுவானோ என அவளுக்கு அச்சமாக இருந்தது. வாயில் வரை சென்றிருந்தவன் திரும்பி, "எனக்கு என்ன கோபம், உனக்கு தான் கோபம் மூக்குக்கு மேல வந்து நிக்கிது" என்று ஒரு மாதிரி பார்த்துவிட்டு போய்விட்டான். "எனக்குத்தான் கோபமா? ஆமா, ஏன் ஒளிஞ்சிருந்து பாத்தீங்கன்னு தான் நான் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசினேன். என்னம்மா, ஹெல்த் ஓகேவா, டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா என்ற கேள்வி காதில் விழவும் தான் அங்கே செவிலியர் நின்றிருப்பதை கவனித்தாள் ஸ்ரீநிதி. திரும்பி ஸ்ரவனை கவனித்தவள் அவன் முகத்திலிருந்த தீவிரம் கண்டு முகத்தை சுருக்கி என்றாள்.
அவளது கையில் போடப்பட்டிருந்த ஐவி நீடிலை அகற்றியவர், சரி சார், நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்றேன் என்று வெளியேறினார். அவர் சென்றதும் கதவை அடைத்துவிட்டு அவளின் அருகே வந்தான் ஸ்ரவன். கடைசியாக அவன் பட்டும் படாமல் பேசியதே மனதில் தங்கிட உம்மென்று அமர்ந்திருந்தாள் அவள். இப்ப எதுக்காடி இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க? டியா, அவள் சிந்தனையில் குறுக்கிட்டு, என்ன என்று மேலும் அதட்டினான். என்ன ஒரு அதிகாரம்! ஸ்ரீநிதியின் மனம் குமைந்தது. அதை நன்றாகவே உணர்ந்திருந்த ஸ்ரவனுக்கு மனைவியை மேலும் சீண்டி பார்க்க ஆசை எழுந்தது. நானும் உன்னை பார்த்த நாள்ல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எப்ப பாரு இப்படியே திமிர் பிடிச்சு சுத்துற. எதுக்கு எடுத்தாலும் முகத்தை வேற உருன்னு வச்சுக்கிற. ஷப்பா கடவுளே, எத்தனை நாள் தான் அப்படி என்ன சோதிப்ப என்று மேலே பார்த்து கூவினான். அவ்வளவுதான், அவனுடைய மனைவி பொங்கி எழுந்து விட்டாள். ஏன் காலையில அப்படியே விட்டிருந்தா நான் போய் சேர்ந்திருப்பேன். நீங்க சந்தோஷமா என் சோதனையில இருந்து தப்பிச்சு மொத்தமா தலைமுழுகி இருக்கலாம் இல்லையா என்றாள் பட்டென்று. முகம் சிவந்திருக்க, நாசி விடைத்த இதழ்கள் துடிக்க, கண்கள் கலங்கட்டுமா என்று தயார் நிலையில் இருந்தாலும் அதை வீம்பாக அடக்கி வைத்து தன்னை குரோதத்துடன் பார்ப்பவளின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்த அவனுக்கு பின்னணியில் வித்யாவின் குரல் ஒலித்தது. உங்க ஒய்ஃபுக்கு இருக்கிற ஆங்காரெல்லாம் உங்களோட செயல்களுக்கு உண்டான பதிலடிதானே தவிர மத்தபடி அவ யார்கிட்டயும் அப்படி நடந்துக்கல. ஸ்ரவன் நீண்டதொரு பெருமூச்சியை வெளியேற்றியபடி அவள் அருகில் அமர, ஸ்ரீநிதியோ அவன் மீதான ஆத்திரத்தில் வேகமாக எழப்போனாள். அதை தடுத்து அவளை தன்னருகே இழுத்துக்கொள்ள, விடுங்க, ஐ ஹேட் யூ என்று கத்தியபடி பிடிவாதமாக அவனை விட்டு விலக முரண்டு பிடித்தாள். காலையில் அவள் சொன்ன இதே ஹேட்டியுவும் கொஞ்சம் முன்னால் தன் அணைப்பில் கட்டுண்டிருந்ததும் நினைவு வர அவன் இதழில் புன்சிரிப்பு மலர்ந்தது. அவன் பிடியிலிருந்து விலக அடமாக முயன்று கொண்டிருந்தவளை சட்டென்று இன்னும் அருகில் இழுத்து பின்னால் இருந்து ஸ்ரவன் கட்டிக்கொள்ள ஒரு கணம் அசைவற்று போனாள் ஸ்ரீநிதி. அவன் மீது எழுகின்ற கோபமெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அவனுடைய சமாதானத்தால் காணாமல் போய்விடுவதும் பின் மீண்டும் அவனால் தூண்டப்படுவதும் நினைவு வர, இப்ப இதென்ன புது யுக்தியா? எதுக்கெடுத்தாலும் சட்டு சட்டுன்னு கட்டுப்பிடிச்சிறார் என மேலும் சினந்தவள் அவனிடமிருந்து விடுபட இன்னும் கடுமையாக போராடினாள். ஆனால் பலன்தான் இல்லை. 2 கைகளையும் சேர்த்து அவன் கட்டுக்குள் வைத்திருக்க, அவன் பிடியிலிருந்து தப்பிக்க வெறும் உடலை மட்டும் அசைத்தால் முடிவு பூஜ்யமாகத்தான் இருந்தது. ஏய், அமைதியா இருக்க மாட்ட? சும்மா வலையில மாட்ட மீன் கணக்கா ரொம்பத்த அடங்காம துள்ற நீ என்று அதட்டினான் ஸ்ரவன். முடிந்தவரை தன் கழுத்தை திருப்பி அவனை நேராக முறைத்து பார்த்தவளை கண்டு நக்கலாக சிரித்தவன், என்ன அசைய முடியலையா என்று நையாண்டி வேறு செய்தான். மூச்சு காற்றின் வேகம் அதிகரிக்க முன்புறம் திரும்பி மூர்க்கத்தனமாக கைகளை அசைக்க முயன்றவளிடம், சரி, உன்கிட்ட முக்கியமா ஒன்னு சொல்லணும், அமைதியா கேட்டுட்டு போ என்றான் அலட்சியமாக. அதை சிறிதும் காதில் வாங்காமல் தன் முயற்சியை அவள் தொடர, காலையில இருந்து சும்மா சும்மா என்கிட்ட ஐ ஹேட்டுங்கிறையே, அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாமா என்று அவன் கூறியதும் அசையாது சமைந்தாள் ஸ்ரீநிதி. முகம் சூடேறி சிவக்க தன்னை அணைத்திருந்தவனின் கரங்களுக்குள் மொத்தமாக அடங்கியிருந்த அவளின் உடல் சட்டென்று விரைத்தது. அதை உணர்ந்தவன் அவளின் வலது தோளில் தன் நாடியை அழுத்தி, பதில் சொல்லட்டுமா வேண்டாமா என்றான். அவனின் நெருக்கத்திலும் வேண்டாத கேள்வியிலும் இருவேறு விதமாக இதயம் அடித்துக் கொள்ள திணறிக் கொண்டிருந்தாள் பெண். என்று அவள் தோளில் ஸ்ரவன் அழுத்தம் கூட்ட, என்ன விடுங்க என்றாள் ஸ்ரீநிதி வெறுப்பாக. முடியாது என்றவன் மறுக்க இவளுக்குள் மீண்டும் ஆவேசம் எழுந்தது. உங்க பதில் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், அது நீங்க சொல்ல தேவையில்ல, முதல்ல என்ன விடுங்க என்று திமிரினாள். அவளை அசைய விடாமல் இன்னும் இறுக்கிக் கொண்டவன், பாட்டா, என் பொண்டாட்டி எவ்வளவு புத்திசாலியா இருக்கா, என் மனசுல இருக்கதெல்லாம் இவளுக்கு தெரியுமாமே என்று போலியாக வியந்தான். அழுப்புடன் அவள் கண்களை மூடிக்கொள்ள, சரி சொல்லு, நான் என்ன சொல்ல வந்த என்றான் படு சுவாரஸ்யமாக. ஐ ஹேட் யூ. அட, நான் உன் பதில கேட்கல, ஏன் பதில கேட்டேன். பல்லை கடித்து தன்னை அடக்கியவள், அதுதான் நானும் சொல்றேன் என்றாள் வேகமாக. எது, நான் ஹேட்யூன்னு சொல்வேங்கிறியா? ஆமா என்றாள் இறுக்கத்துடன். முட்டை மார்க், உன் பதில் தப்பு என்றவன் உறக்க நகைக்க இவளுக்கு முதலில் கோபம்தான் வந்தது. முட்டை மார்க்குன்னு எப்படி கேலி பண்ணி சிரிக்கிறான், ஆன்சர் எப்படி தப்புன்னு சொல்றான் என்று உள்ளூர பொறுமைய அவளுக்கு அப்பொழுதுதான் அதன் உட்கருத்து உரைக்க விரைவாக கழுத்தொடித்து அவன் முகம் பார்த்தாள். அவளின் வேகம் கண்டு அவன் புருவங்களை மேலேற்ற இதயத்தின் அலைப்புறுதல் விழிகளிலும் எதிரொலிக்க தடுமாறிய அவளை மெல்ல தன் அணைப்பிலிருந்து விடுவித்தான் ஸ்ரவன். உடலில் மெல்லிய நடுக்கம் பரவ அவன் விடுவித்தும் அசையாது அமர்ந்திருந்தவளை மெதுவாக தன் புறம் திருப்பினான் அவள் கணவன். சிந்தனையின் குழப்பத்தில் மூச்சு காற்றின் சுழற்சி தடைபட நெஞ்சத்தின் ஏற்ற இறக்கத்தை தவிர்க்க முடியாது தவிப்போடு தலை குனிந்தவளின் நாடியை பற்றி மெல்ல தன் முகம் காண நிமிர்த்தினான். ஆனால் அவளோ இமைகளை உயர்த்தவில்லை.
தனக்குள் உருவளித்தவன் மென்மையாக ஸ்ரீநிதி என்று அழைக்க அவளுக்குள் இருந்த அலட்சியமும் தைரியமும் இருந்த இடம் தெரியாமல் எங்க ஓடி ஒளிய பெண்ணிற்குள் நடுக்கம் கூடியது. பரிச்சையில சரியா தவறான்னு கண்டுபிடிக்கிற பகுதி ரொம்ப சுலபமா இருக்கும். நாம சொன்ன பதில் தவறுனா அடுத்து தன்னால சரியான ஆன்சர் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது மாதிரிதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்ன பதில நான் தவறுன்னு சொல்லிட்டேன். அப்ப என்னோட சரியான பதில் என்னவா இருக்கும் என்று மிருதுவாக கேட்டான். ஸ்ரவனின் குரலும் பேச்சும் ஸ்ரீநிதியின் இதயத்தை தொண்டை குளிக்க இடம்பெற செய்ய மூச்சு அடைக்க பதற்றத்துடன் அமர்ந்திருந்தாள் அவள். தலை நிமிர்ந்து அவன் முகத்தை காணவும் தைரியமின்றி இருந்த அவளின் சில்லிட்ட விரல்களை மெல்லமாக பற்றியவன் தன் உதட்டருகே எடுத்து சென்று மென்மையாய் அவற்றில் முத்தம் பதித்து ஐ லவ் யூ என்றான் மெல்லிய காதலுடன். அதுவரை ஸ்ரீநிதி அடைக்க வைத்திருந்த உணர்வுகள் எல்லாம் விழிகளின் வழியை அணை உடைக்க முயல அதன் எதிரொலி அவள் கன்னங்களில் நீர்மணிகளாக அணிவகுக்க ஆரம்பித்தன. அதை கண்டவன் ஷ் நிதிமா என்று கடிந்தபடி அவளை தன் தோள் மீது வாஞ்சியுடன் சாய்த்து கொள்ள அதில் புதைந்து சத்தமின்றி விம துவங்கினாள் நாயகி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.